Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் டேட்டா சயின்டிஸ்ட் ஃப்ரெஷரை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரோலுக்கு என்னென்ன டிஸ்கிரிப்ஷன், என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அந்த ரோல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ரெஷர்ஸ் ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு. ஸோ எந்த கம்பெனி ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில தான் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சேலரி இதில் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சென்னை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சென்னையில் தான் வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட ஹைலைட்டட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 6 months இன் எனி ஸ்டாட்டிக்கல் எம்எல் டூல்ஸ் அண்ட் அகாடமிக் ப்ராஜெக்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி இன்டர்ன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஸோ வந்து ஸ்டாட்டிக்கலாகவும் நமக்கு வந்து அந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் டூல்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களோட காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸாக இருந்தால் கூட பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெமிலாரிட்டி டு வில்லிங்னஸ் டு ஒர்க் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், ப்ரெசன்டேஷன் அண்ட் அதர் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ், எபிலிட்டி அண்ட் வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் ஃபாஸ்டர் பர்ஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட ஒர்க் வில்லிங்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து எம்எஸ் எக்ஸலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெசன்டேஷன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ், அதாவது ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ்னால் நோஷன் அந்த மாதிரி சம்திங், உங்களோட கூகுள் கேலண்டர் சம்திங், சம் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸில் ஒர்க் பண்ண உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி அண்ட் வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் ஃபாஸ்ட் பேஸ்ட் என்விரான்மெண்ட், அதாவது ஸோ இந்த என்விரான்மெண்ட் அவங்க என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா you will be expected to work team 1 to 3 member interface stakeholders and sufficient explain analytic solution and deliver high quality outputs in timely manner. அதாவது டைமிங்க்கு அவங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டட் இன்ட்ரெஸ்ட் இன் ஏ அண்ட் எம்எல் டூல் அண்ட் ஆர் 11 லைப்ரரிஸ் இன் பைத்தான். ஓகே, உங்களுக்கு வந்து ஏ அண்ட் எம்எல் டூல்ஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பைத்தானில் சம் லைப்ரரிஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் பேசிக்ஸாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 6 months இன் ஏஎல்எம்எல் ஸ்டாட்டிக்கல் டூல்ஸ், அகாடமிக் ப்ராஜெக்ட் அக்செப்டட், முன்ன பார்த்த மாதிரி தான். ஸோ ஃபெமிலாரிட்டி, வில்லிங்னஸ், ஸ்ப்ரெட்ஷீட், ப்ரெசன்டேஷன் அண்ட் அதர் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ், எபிலிட்டி டு அண்ட் வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் ஃபாஸ்டர் பேஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், ஆல்ரெடி முன்னாடி சொன்னால் டேட்டா சயின்டிஸ்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க கம்பெனி இவங்க என்ன இண்டஸ்ட்ரி டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங், அதாவது மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் டைப்பில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் சைடில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அண்ட் பெர்மனெண்ட்டாக தான் உங்களை ஆக்க போகிறாங்க. ஸோ ரோல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா யூஜி எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே, பிஜி எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக கீ ஸ்கில்ஸ் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், டிப்ளாய்மெண்ட், அனலிட்டிக்ஸ், பைத்தான். ஸோ இந்த 4 கீ ஸ்கில்ஸ் தெரிஞ்சுதான் போதும். ஸோ இப்போ வந்து இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஆக்சுவலி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து கீ ஸ்கில்ஸ் நிறைய ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி, ரெக்ரூட்டர் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி உங்களோட ரெஸ்யூம்ஸை ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அஃபிஷியல் கம்பெனியோட வெப்சைட்டோட லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3 ஜாப் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 வந்து நமக்கு தேவையில்லை, பிகாஸ் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்க அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஃபார்மில் உங்களோட பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் உங்கள் நேம் போட்டுக்கோங்க, லாஸ்ட் நேம்லேயும் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடியில் உங்களோட வேலிடான இமெயில் ஐடி கொடுங்க, ஆக்டிவாக இருக்க இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ எதனால் எல்லா வீடியோஸ்லையும் வந்து ஆக்டிவ் அண்ட் வேலிடான இமெயில் ஐடி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை அது மூலிமா தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஐடி ஃபீல்ட்ஸ் யாருமே வந்து ஃபோன் மூலியமாகவே உங்களை வந்து ஒர்க்குக்கு எடுக்க மாட்டாங்க. அஃபிஷியலாக வந்து இமெயில் மூலிமா தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் மெயில் ஐடி ஒர்க் ஆகலை, ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் எம்ப்ளாயரா இல்லை ஃப்ரெஷரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷர், ஸோ அதனால் நான் ஃப்ரெஷர்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட், அதாவது உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் பீரியட் இருக்கா? இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் இங்கே ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து அங்கே ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 1 மந்த்தாக இருந்தால் 1 மந்த், இல்லை 2 மந்த் எனக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 1 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக கூட கொடுக்கலாம், அப்படி இல்லை இன்டர்ன்ஷிப்பாகவும் அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் டைமாக வேணாலும் ஃபுல் டைமாக கொடுக்கலாம், இல்லை இன்டர்ன்ஷிப்பாக வேணாலும் இன்டர்ன்ஷிப்பாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்லோட் யுவர் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ரெஸ்யூம்ஸை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ரெஸ்யூம்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி இங்கே இண்டிகேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஃபர்தராக மெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் அப்ஸ்கேல் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கெலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் மூலிமா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகினீங்கன்னா கூட கண்டிப்பாக மெயில் மூலிமா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுவும் டேட்டா சயின்டிஸ்ட் இப்போதைக்கு லைக் நிறைய பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்க்கு ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் தான் பீக்கில் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஜாப் ரிலவெண்ட், இந்த மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபீல்டு ஜாப் ரிலவெண்ட்டான ஸ்கில்ஸ் அண்டு ஜாப்ஸ் தான் வந்து நம்ம வீடியோவில் இதுக்கு மேலே மேக் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.